ஹலோ கைஸ். டுடேஸ் மூவி சஜஷன் பார்த்தீங்கன்னா, படத்தோட பேரு மெலிக்னன்ட். உங்களுக்கு ஹாரர், த்ரில்லர், மைண்ட் ப்ளோவிங் ஆக்ஷன் மூவியா இது இருக்கும். நீங்க வாட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்டால ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிற மாரி கதை ஸ்டார்ட் ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரெக்னன்சி அபார்ட் ஆயிருக்கும் 2, 3 தடவ. அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் மேல வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில அவங்க தள்ளி விட்டதுனால அவங்களுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வந்துரும். மயக்கத்துல போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷன் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட கொடூரமா கொல்ற மாரி. அது விஷன் தான் நெனச்சு அவங்க விட்டுர்றாங்க. ஆனா அடுத்த நாள் பார்க்கும்போது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொடூரமா இறந்து கிடக்குறாரு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, 4, 5 மர்டர் அடுத்தடுத்து நடக்குது. இதெல்லாம் அவங்க விஷன்ல நடக்குது. கொலை பண்ண இடத்துல அவங்க இருக்காங்க. இதே மாரி அடிக்கடிக்கு மர்டர் நடக்குது. இதெல்லாம் அவங்க விஷன்ல வருது. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு நாள் அவங்க ஸ்டெப் மாம் கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, "எனக்கு என்னதான் ப்ராப்ளம் இருக்கு?" அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ சின்ன வயசுல வந்து கேப்ரியலான்ற பொண்ணுகிட்ட தனியா நீ பேசிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு உடனே ஷாக் ஆகுது. இவங்க விஷன்ல வந்த பேரும் கேப்ரியலான்றது தான். அவங்க மேலும் அந்த பொண்ண பத்தி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆனா, அவங்க அம்மாக்கு தெரியல. இந்த கேப்ரியலான்ற பொண்ணு யாரு? இந்த விஷன்ல ஏன் இப்படிலாம் நடக்குது? இதுல கிளைமேட் ட்விஸ்ட் என்ன? அங்க தான் ஜேம்ஸ் வான் செமையா விளையாடியிருப்பாரு. படம் ஸ்டார்ட்டிங்ல ஹாரர் படமா ஆரம்பிச்சாலும், ஆனா முடியிறப்போ உங்களுக்கு கிளைமேட் ட்விஸ்ட் வந்து நம்ம ஜேம்ஸ் வான் விளையாடியிருப்பாரு. கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபைட் நடக்கும். அது வேற லெவல்ல இருக்கும். இது ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். ஜேம்ஸ் வானோட டிஃபரண்டான அப்ரோச் இன் ஹாரர் ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா, ஜேம்ஸ் வானோட காஞ்சூரிங், அக்வாமேன் அண்ட் மெலிக்னன்ட் இந்த 3 படமும் அவர் எப்படிப்பட்ட டைரக்டர் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் உடையவர்ன்னு தெரியும். மஸ்ட் வாட்ச் மூவி. மறக்காம இந்த மூவிய பாத்துருங்க. இந்த மாரி டிஃபரண்டா மூவி சஜஷன் பத்தி தெரியணும்னா நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.